எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய எல்லா காரியத்திலையும் தேவன் உதவியாக இருக்க விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 27-24 சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு தயவு உண்டு பண்ணினார். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய விரும்புகிறார். உங்கள் சூழ்நிலையில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய உதவி செய்வார். சொந்தவங்க உதவ மாட்டாங்க, நண்பர்கள் உதவ மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க உதவி செய்ய முடியாது. காரணம், ஒருவேளை அவருடைய சூழ்நிலைகள் நமக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கலாம். யார் மேலே நம்ம குற்றமும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கி ஒரு காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்கள, நிச்சயமாய் அந்த காரியத்தை கர்த்தர் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கேற்ற ஆளை, அதற்கேற்ற சூழ்நிலையை இப்பொழுது உங்களுக்கு திறந்து தருகிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும், தேவன் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? God bless you.